முத்துசலம் தர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 10 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி அதிகபட்சமாக அவலாஞ்சியில் தலா 31 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகிறது. நீலகிரி மாவட்டம் தொடர்ச்சியாக கடந்த 3 தினங்களாக அவலாஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் அதிக சென்டிமீட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவிற்கு மழைப்பொழிவுகள் ஏற்கனவே பதிவாகும் என நம்ம யூடியூப் சேனல்ல கடந்த 5 தினங்களுக்கு முன்னாடியே கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது நேற்று முந்தைய தினமெல்லாம் அதிகபட்சமான மழை பதிவாகிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களிலும், தென்காசி மாவட்டங்களிலும், விருதுநகர் மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவாகிறது. தென் கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக மழை என்பது பதிவாகிறது. தற்போதும் பெய்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் 27ஆம் தேதி நாளை வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வருகின்ற 28, 29 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி அதற்கு பிறகு அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையிலும், கேரளா மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்து வருகின்ற நாட்களில், குறிப்பாக இன்றிலிருந்து நாளை மறுநாள் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரமடையக்கூடும். 30 மற்றும் 31ஆம் தேதிகள் வரை மிக கனமழை, அதீத கனமழையாக இந்த மிக தீவிர மழையாக தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில நீலகிரி மாவட்டத்திலும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அதிகபட்ச மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தற்போது நீலகிரி, கோவையை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை அதிகரிக்கக்கூடும். ஏனென்றால் வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில தெற்கு பகுதிகளிலும், குமரி, நெல்லை பகுதிகளில் மழையை தீவிரப்படுத்தும். அரபிக்கடல் சிஸ்டம் நீலகிரி, வயநாடு, அதே மாதிரி கண்ணூர், வடக்கு கேரளா பகுதிகளில் மழையை தீவிரப்படுத்தும். இப்போது அரபிக்கடல் நிகழ்வின் காரணமாக தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல் நிகழ்வு என்பது தீவிரம் என்பது இனி வரக்கூடிய அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகுதான் அதோடைய தீவிரம் என்பது தொடங்கும். இதன் காரணமாக தரைக்காற்று தற்போது வேகம் சற்று குறைந்திருக்கும். ஏனென்றால் மத்திய இந்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. மத்திய தென்னிந்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. அதன் விளைவாக காற்று என்பது சற்று பலவீனமாக தற்போது வரும். ஆனால் இனி வரும் 24 மணி நேரத்தில், இன்னும் ஒரு 12 மணி நேரத்திற்கு பிறகு தரைக்காற்றின் வேகம் என்பது தென் தமிழகத்தில் பலத்த காற்றாக வீச தொடங்கும். ஏனென்றால் இதற்கு பிறகுதான் வங்கக்கடல ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகிறது. அது ஒரு பரந்து விரிந்த அளவில் ஒரு புயல் சின்னமாக மாறி அது ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரிலிருந்து அந்த தன்பாத் பகுதி வழியாக அது உள்ளே நகர்ந்து வட இந்தியா பகுதிகளில் ஒரு கனமழை முதல் மிக கனமழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இருவேறு அமைப்புகள், தற்போது நிலவக்கூடிய இந்த அமைப்பும் அடுத்து வரக்கூடிய அமைப்புகளும் கேரளா மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மழையை தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய அமைப்பாக கருதப்படும். வட இந்திய பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வங்கக்கடலில் நிலவி உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தொடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்த மாட்டில் இந்த காலகட்டத்தில் மே மாதத்தை பொறுத்தவரையில் ப்ரீ மான்சூன் சீசனல் அதுலதான் கணக்கிடப்படுமே தவிர்த்து தென்மேற்கு பருவமழை காலகட்ட அளவில் எடுக்கப்படாது. இந்த மழையளவுகள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பதிவாகக்கூடிய மழையளவு தான் தென்மேற்கு பருவமழையில் எடுக்கப்படும். அதன் அடிப்படையில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதத்துல வரலாறு காணாத அளவுல இந்திய அளவுல குறைவாக இருக்கும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில இதன் சாதகத்தன்மை நிலவுகின்ற காரணத்தினால, அதாவது தென்மேற்கு பருவமழை பலம் குறையுதுன்னா பலவீனமாக இருக்கும்போது தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலைக்கான சாதகமான சூழ்நிலை வட கடலோரம், டெல்டா மாவட்டங்களில் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு காணப்படுகிறது. இந்த ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் வட கடலோரம், டெல்டா கடலோரம், மத்திய மாவட்டங்கள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், இந்த பகுதிகள்லாம் ஓரளவுக்கு இடியுடன் கூடிய மழை பதிவாகும் ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு. ஏனென்றால் இந்த தென்மேற்கு பருவமழை இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த அளவுக்கு ஒன்று பெரியதாக தீவிரமாக இருக்க போறது கிடையாது. எடுத்த எடுப்புல தான் தீவிரமை தவிர்த்து
இதுக்கப்புறம் தான் தீவிரம் கிடையாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஜூன்ல தான் தீவிரம் காட்டணும். தென்மேற்கு பருவமழை ஜூலைல தான் தீவிரம் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த ஆண்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையிலும் அடுத்த 4 மாதங்களுக்கு தென்மேற்கு பருவமழை இந்திய அளவிலையும் தென்னிந்திய அளவிலும் கடந்த ஆண்டுகளில் பார்த்தது போன்று புயல்களோ, பெருமழைகளோ, திடீர் வெள்ளப்பெருக்கோ, திடீர் நிலச்சரிவுகளோ, திடீர் மேக வெடிப்புகளோ, அசாம், பீகார் மாநிலத்தில் பார்த்த வெள்ளப்பெருக்குகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை சீற்றங்களும் இந்த அளவுல தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஏற்படுத்தாது. இந்த ஆண்டு அமைதியான மார்க்கமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில மிக அமைதியாக, லேசாக, மிதமான மழை, அப்பப்போது விட்டு விட்டு வெப்பச்சலன இடிமலையாக கொடுக்கும். ஆகஸ்ட் மாதத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து தீவிரப்படுத்துமான்றதை பார்க்கலாம். ஆனா ஆகஸ்ட் மாதத்துலயும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு இங்க ஒன்றும் காணப்படலை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபோர்காஸ்டிங் தானே. நம்ம இன்னும் லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸ் பண்ணி இன்னும் அப்டேட் பண்ணணும். அந்த லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸை பொறுத்த மட்டும் எப்படி அமையும் அப்படின்றத இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை பார்ட் 3 அப்டேட்டை பொறுத்தவரையில ஜூன் முதல் செப்டம்பர் வரை முதற்கட்டம், 2ஆம் கட்டமாக, அதாவது ஜூன் முதல் ஆகஸ்ட் 15 வரை பெய்யக்கூடிய மழையும், ஆகஸ்ட் 15 முதல் அக்டோபர் 15 வரை பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை என 2 கட்டமாக பிரித்து அந்த அறிக்கைகள் வழங்கப்படும். அதுல வந்து ஐடிசிசெட், ஐஓடி, அப்புறம் இந்த கடல் சார்ந்த என்சோ கண்டிஷன்ஸை வச்சு நம்ம ப்ரெடிஷன் பண்ணி அது ஒரு டீட்டெயிலான ஃபோர்காஸ்டிங்கா ஒரு பிடிஎஃப் ஃபைலா நம்ம அந்த அளவில் மேக் பண்ணி நம்ம சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு எப்படி நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு எப்படி ஒரு அறிக்கையை கொடுப்போமோ அதே மாதிரி அறிக்கையை கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் ஒரு வீடியோவும் குரல் பதிவு மூலயமாக பதிவு செய்து அதை வரக்கூடிய நாட்களில் ஜூன் முதல் வாரத்தில் அந்த அறிக்கை என்பது வெளியிடப்படும். அந்த ஜூன் முதல் வாரத்தில் வெளியிடப்படக்கூடிய அறிக்கையில நீலகிரி மாவட்ட விவசாயிகள் மற்றும் தென்மேற்கு பருவமழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய தமிழ்நாட்டின் விவசாயிகள் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, இந்திய அளவில் எப்படி மழை இருக்கிறது, அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று வந்து இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குறைவாக எந்த அளவில் கேரளாவில் பதிவாகிறதோ அதே அளவில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமலை ஜூன் முதல் செப்டம்பர் வரை அதிகமாக பதிவாகும். கடல் சார்ந்த தன்மைகளை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல்ல எதிர் சுழற்சிகள் அதிகமாக இனி வரக்கூடிய நாட்களில் உருவாகும். எதிர் சுழற்சினா கிளாக் வைஸ் கன்வெக்ஷன், அதாவது எதிர்பக்கம், ஆன்டி கிளாக் வைஸ்க்கு எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் கிளாக் வைஸ். அந்த கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் அரபிக்கடலில் உருவாகிறது என்பது அதிகரிக்கும். எப்போதெல்லாம் இந்த கிளாக் வைஸ் கன்வெக்ஷன் வருதோ, எப்போதெல்லாம் இந்த கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுதோ அப்போதெல்லாம் நெகட்டிவ் ஐடி வந்திருக்கிறது. ஏன்னா இந்த கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் வந்துட்டாலே ஒட்டுமொத்த வங்கக்கடல்ல இந்திய பெருங்கடல், அரபிக்கடலுடைய வெப்பநிலையை உறிஞ்சி எடுத்துட்டு நேரா எங்க கொண்டு போவோம்னா, உறிஞ்சி எடுத்து சுமத்ராவுக்கும் கொண்டு போகாது, அது மலை மேகங்களாக மாற்றி வீணாக கடல்ல அதிகமான மழையை பெய்துவிடும். இது போன்ற தன்மைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அரபிக்கடல் பகுதியில் காணப்படுது. அரபிக்கடல் பகுதிகளில் காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலை தென்மேற்கு பருவமழையை சாதகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்திய அளவிலேயும் மழை குறைவாகத்தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த மட்டில் இன்னும் ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்து இன்றைக்கு பொறுத்த மட்டில் தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் நீலகிரி, கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்களிலும், தேனி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மழையும், நாளை முதல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி மாவட்டங்களில் மழை தீவிரமடையும். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை முதல் படிப்படியாக தீவிரம் அதிகரிக்கும். இன்றைய காட்டிலும் நாளை அதிகரிக்கும். அதை விட கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை என்பது தீவிரமடைவதற்கான வாய்ப்பு காணப்படுது. இதன் காரணமாக தூத்துக்குடி திசையான மலை பகுதி மற்றும் திருநெல்வேலி திசையான மலை பகுதிகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏரல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பதிவாகும். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு வெப்பசலன இடிமலையுடன் கூடிய மழை பதிவாகும். தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. திருச்சி மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு பரவலாக மழையும். கொங்கு மண்டல பகுதிகள், வட தமிழக பகுதிகளிலும் படிப்படியாக மழை என்பது தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு செல்ல வேண்டாம். ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எல்லாரும் ஃப்ரீயா போயிட்டு வரலாம், ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆனா ஜூன் 3ஆம் தேதிக்கு முன்னாடி போகிறத தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி மலையோர மக்கள் நிலச்சரிவு ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது உங்களுக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியேறிடுங்க. நீலகிரி, கோயம்புத்தூர்,
இந்த பகுதிகளில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. கொடைக்கானலை விட ஊட்டி பகுதியில் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. அதே மாதிரி வயநாடு பகுதிகளிலும் இந்த நிலச்சரிவுகள் ஏற்படலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல. ஏனென்றால் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மழை கண்ணூர் பகுதியில் பதிவளிக்கிறது. கேரளாவுடைய கண்ணூர், காசர்கோடு பகுதிகளில் அதிகமான மழை பதிவளிக்கிறது. மங்களூர் பகுதிகளில் மழை அதிகமாக பதிவளிக்கிறது. அதை விட டாப்பஸ்ட் பிளேஸ் அப்படின்னாக்க கண்ணூர், காசர்கோடு இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமான மழை, ரொம்ப ரொம்ப அதிகமான மழை, விடாம பெய்யக்கூடிய மழை அப்படின்னா இப்போ எங்க பதிவாகிட்டு இருக்குன்னா அந்த கண்ணூர் பகுதியில் கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேலாக அதிக கனமழை. மழைனா கனமழை, மிக கனமழை கிடையாது. 15 மணி நேரமாக விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது கண்ணூர், காசர்கோடு, வடக்கு கேரளா பகுதிகளில் தொடர்ந்து மழை. அது நிற்கவே இல்லை. அந்த மழை வந்து மீண்டும் 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 பெய்த வண்ணமே இருக்கிறது. இந்த கண்ணூர், காசர்கோடு பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்காங்க. வடக்கு கேரளாவை பொறுத்தவரையில பெரும்பாலும் இந்த எவ்வளவு பெரிய மழைனாலும் தாங்கக்கூடிய பகுதி தான். ஆனாலும் ரொம்ப அதிகமாக பதிவாகி வருகிறது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழை என்பது இன்னும் அடுத்த 5 தினங்களை நீடிக்கும். இதனால் அந்த பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் அவங்களுக்கு வந்து சில நோய் தொற்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. கேரளாவை பொறுத்தவரையில் அதான் பெரிய ஒரு விஷயம். இனி வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் ஜூன் 3ஆம் தேதி